நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமா சோம்பு. நல்லா வதங்கின உடனே நல்லா கடுகெல்லாம் வெடிச்சு அடங்கின உடனே கொஞ்சமா காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, நல்லா பொன்னிறமா வறுத்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு 3/4 கப் வச்சிருக்கேன். 20 சின்ன வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சுண்டைக்காய் சேர்த்துக்கலாம். சுண்டைக்காய் வந்து பச்சை சுண்டைக்காய் வாங்கியிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு இடிச்சு கழுவி வச்சிருக்கேன். அது வந்து ஒரு 3/4 கப் எடுத்துக்கிறேன். போட்டுடலாமா? 3/4 கப் இல்லை, 1/4 கப் எடுத்துருக்கேன். இந்த எண்ணெயிலே நல்லா வந்து வதங்கி சுண்டிடும், சுருங்கிடும். அப்படியே வதங்கி அப்புறமா நம்ம மீதி இன்கிரீடியன்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், சுண்டைக்காய் இதெல்லாம் நல்லா சுருங்கி வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மிக்சர் கிரைண்டரில் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கலாம். இதில் வந்து தேங்காய் ஒரு பீஸ், பூண்டு ஒரு ஃபுல் அந்த பல்லு, அதுக்கப்புறம் 2 தக்காளி, இது மொத்தமே சேர்த்து நம்ம மிக்சரில் அரைச்சிக்கலாம். ½ ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். புளிப்பு போட போகிறோம். நல்லா இதை பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிடணும். நல்லா வாசனை வருது. மிளகாய் தூள், அது மசாலா போட்டுறது, கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கிடணும். பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, பூண்டு தேங்காய், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அந்த மிக்சர் கழுவின தண்ணியை அதோட வந்து சேர்த்துக்கலாம். கொட்டிட்டேன். ஓ, நல்லா கலந்து விட்டுட்டு புளி தண்ணி கொஞ்சம் திக்கா சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து கொதி வந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஓப்பன் பண்ணலாம். நல்ல ஒரு வாசனை வருது. அந்த வாசனையிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நல்ல ஒரு வாசனை. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இந்த ஸ்டைலில் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் செய்வீங்க. சுண்டக்காய் வத்த குழம்பு, மணத்தக்காளி வத்த குழம்பு, எதுவுமே இல்லாமல் வெறுமாக செய்வோம்ல அந்த வத்த குழம்பு. இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும். லைட்டாக நல்லெண்ணெயை மேலே ஊற்றிட்டு நம்ம சாப்பிட்டோன்னா நல்லெண்ணெயை லைட்டாக இப்படி மேலே ஊற்றிட்டு
அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடுங்க. சுண்டக்காய் வத்த குழம்பு ரெடி. சுட சுட சாப்பாடோட வடகம் இல்லை கூட்டு எது வேணாலும், ஃப்ரை எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும்.